அனைவருக்கும் வணக்கம். லாஜிக்கல் ரீசனிங்கில் நம்பர் சீரீஸ் பார்க்க இருக்கிறோம். ஸோ நம்பர் சீரீஸில் ஒரு 5 கேள்வி இந்த வீடியோவில் கலந்துரையாட இருக்கிறேன். ஸோ வாங்க முதலாவது கேள்விக்குள்ளே போகலாம். கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே 2 1 பின்னாடி அரை அதுக்கு பிறகு கால். ஸோ வாட் நம்பர் ஷுட் கம் நெக்ஸ்ட். ஸோ வாட் நம்பர் ஷுட் கம் நெக்ஸ்ட் அடுத்து வரக்கூடிய எண் என்னென்று தான் கேள்வி. அப்போ பார்த்தோம்னா இந்த எண் தொடரில் இந்த எண்களுக்கு இடையிலான தொடர்பை பார்த்தோம்னா சரியா அரைவாசி குறைஞ்சி கொண்டு போகுது. முதலாவது 2 இருக்குது, 2 அரைவாசி 2 பிரியுது, 2 அரைவாசி 1, பின்னாடி 1 அரைவாசி 2 பிரியுது 0.5, அதுதான் 1/2. பின்னாடி இந்த 1/2 0.5 மறுபடி பிரியுது 2 0.5 2 பிரியுது. ஸோ அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 0.25 கால்வாசி, அதுதான் 1/4. ஸோ இந்த 0.25 அதாவது 1/4 2 பிரிப்படும் போது 1/8. ஸோ சரியான விடை என்னென்று பார்த்தீங்கன்னா 1/8 என்பது. ஸோ இரண்டாவது விடை தான் பொருத்தமான விடை. ஓகே. ஸோ அடுத்த கேள்வி 7 10 8 11 9 12 வாட் நம்பர் ஷுட் கம் நெக்ஸ்ட். அடுத்து வரக்கூடிய எண் என்ன என்பது தான் கேள்வி. பாருங்கள், அந்த எண் தொடரில் அடுத்தடுத்து இருக்கிற எண்களுக்கு இடையிலான தொடர்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் 7க்கும் 10க்கும் இடையில் 3 வித்தியாசம். 7க்கும் 10க்கும் இடையில் 3 வித்தியாசம். பின்னாடி 8க்கும் 10க்கும் இடையில், அதாவது 2வதுக்கும் 3வதுக்கும் இடையிலான வித்தியாசம் 10க்கும் 8க்கும் இடையிலான வித்தியாசம் 2. அதே போல் 8க்கும் 11க்கும் இடையிலான வித்தியாசம் 3. ஸோ 11க்கும் 9க்கும் இடையிலான வித்தியாசம் 2. அதாவது எப்படி கூடுது? 3 கூடுது 2 குறையுது. அதாவது +3 -2 +3 -2. இந்த தொடரின் தொடர்பை நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா தான் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய எண்ணை நீங்கள் இலகுவாக கண்டுபிடிக்கலாம். முதலாவது 7லிருந்து 10 +3, பின்னாடி 10லிருந்து 8 -2, பின்னாடி 8ம் 11. ஸோ +3, பிறகு 11லிருந்து 9, ஆகவே -2, எகெயின் 9லிருந்து 12. ஸோ 9ம் 12 +3 ஆகுது. ஸோ +3. ஆக அடுத்தது கட்டாயம் நமக்கு எப்படி இருக்கணும்? 3 கூடுது 2 குறையுது, 3 கூடுது 2 குறையுது. ஆகவே அடுத்தது 3 கூடு இருக்குன்னு சொன்னால் கட்டாயமாக 2 குறையணும். ஸோ 2 குறையும் போது வரக்கூடிய விடை தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10. ஸோ இரண்டாவது விடை 10 தான் இந்த எண் தொடரில் அடுத்து வர வேண்டிய எண். ஸோ அடுத்த கேள்வி 36 34 30 28 24. ஸோ அடுத்து வரக்கூடிய எண் தான் இந்த கேள்வி. ஸோ முதலாவது எண்ணுக்கும் இரண்டாவது எண்ணுக்கும் இடையிலான வித்தியாசம் பாருங்கள், 2 குறையுது. ஸோ -2 2 குறையுது, ஆகவே -2. 34க்கும் 30க்கும் இடையிலான வித்தியாசத்தை பாருங்கள், 4 குறையுது. ஸோ -4. ஆக 30க்கும் 28க்கும் இடையிலான வித்தியாசம் பாருங்கள் -2. பின்னாடி 28க்கும் 24க்கும் இடையிலான வித்தியாசம் பாருங்கள் -4. ஆக இந்த எண் தொடரின் தொடர்பை பார்த்தீங்கன்னா முதலாவது எண்ணுக்கு இடையில் 2 வித்தியாசம், மூன்றாவது 4 வித்தியாசம். ஆக 2 4 2 4. ஸோ அடுத்தது கட்டாயமாக -2, அதாவது 2 குறைய வேண்டும். ஸோ 24லிருந்து 2 குறையும் போது வரக்கூடிய விடை 22. ஸோ அதற்கும் விடை 2B. அடுத்த கேள்வி 22 21 23 22 24 23
இந்த எண் தொடரின் அடுத்த எண்ணை தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ முதல் 2 இந்த மாதிரி கேள்வியில் வரக்கூடிய நம்ம எண் தொடர்களுக்கு இடையிலான தொடர்பை கண்டுபிடிச்ச விட ஈஸி. ஸோ 22க்கும் 21க்கும் இடையிலான வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா -1. ஓகே, ஸோ 21 23 ப்ளஸ் 2. ஓகே, பிறகு 23 22 -1. பின்னாடி 22 24. ஸோ 2 கூடுது ப்ளஸ் 2. பின்னாடி 24 23 -1. ஆக இந்த எண் தொடர்களுக்கு இடையிலான தொடர்பு பாருங்கள். -1 1 குறையுது 2 கூடுது, 1 குறையுது 2 கூடுது, 1 குறையுது, அப்போ கட்டாயம் 2 கூட வேண்டும் +2. ஸோ +2 கூடும்போது 23ஓட 2 கூடும்போது 25 விடையாக வரும். ஆகவே மூன்றாவது விடை 25 தான் சரியான விடை. அடுத்து வரக்கூடிய எண். ஓகே, ரைட். அடுத்த கேள்வி 53 53 40 40 27. ஸோ இந்த எண்ணில் முதல் 2 எண்களுக்கு இடையிலான வித்தியாசத்தை பாருங்கள் 0. ஓகே, முதல் 2 எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் 0. அடுத்த எண்ணுக்கு இடையிலான வித்தியாசத்தை பாருங்கள், சரியாக 13 குறையுது -13. இப்படி இந்த 13 வந்த 53 -40. அடுத்தது 0. அடுத்தது 40க்கும் 27க்கும் இடையிலான வித்தியாசம் பாருங்கள் -13. ஓகே, தென் 27 20. ஸோ அடுத்த எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் 0. ஆக இந்த எண் தொடர் எப்படி அமைஞ்சிருக்கு? முதல் 2 எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் 0, அடுத்த எண் 13 குறையுது, அடுத்தது 0 வித்தியாசம், அடுத்தது 13 குறையுது, அடுத்தது 0. ஸோ அடுத்த வித்தியாசம் கட்டாயம் வந்து 13 குறைய வேண்டும். ஆகவே 27ல் 13 குறையும் போது வரக்கூடிய விடை வந்து 14ஆகத்தான் இருக்கும். ஸோ 27 -13. ஸோ சரியான விடை 14. ஆக இந்த கேள்விக்கு சரியான விடை என்னென்னு பார்த்தோம்னா B 14. ஸோ இவ்வளவு தான் இந்த வீடியோவில். இந்த கேள்விகள் வந்து மிகவும் இலகுவானதாகத்தான் அமைச்சிருக்கிறோம். ஏனென்றா இந்த யூடியூப் சேனலில் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து ஐக்யூவில் இருக்கிற சப்ஜெக்ட் வைஸ் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும் எல்லாமே ப்ராக்டிஸ் கேள்விகள் தான். ஸோ இந்த மாதிரியாக தான் இந்த யூடியூப் சேனலில் நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம். ஓகே, ஸோ ஆரம்பத்தில் இருந்து கடினமான கேள்விகளை நாங்கள் தெரிவு செய்யாமல் படிப்படியாக கேள்விகள் என்ற கடினத்தன்மையை கூடலாம் இருக்கணும். ஆகவே போட்டி பரீட்சைகளுக்கான தயார்படுத்தலை மேற்கொள்கிற ஒரு நபராக நீங்கள் இருந்தால் இந்த சேனல் உங்களுக்கு மிகவும் பிரயோசனம் ஒரு யூடியூப் சேனலாக இருக்கும். அதே போல் உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் யார் சரி போட்டி பரீட்சைக்கான தயார்படுத்தலில் ஈடுபடுறாங்கன்னா கட்டாயம் இந்த யூடியூப் சேனலை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். படிப்படியாக எங்களுடைய யூடியூப் சேனலில் நாங்கள் கடினமான வினாக்களை கலந்துரையாடுறதுக்கு காத்துட்டு இருக்கிறோம். ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை வழங்கும் போது தான் எங்களுக்கு மேலும் மேலும் இந்த மாதிரியான கேள்விகளை செய்கிறதுக்கு ஒரு ஊக்கமாக அமையும். ஸோ மற்றும் ஒரு காணொளியில் மற்றும் ஒரு சப்ஜெக்டில் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.